மக்களே, இன்றைக்கு 18ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு இதான் முள்ளிவாய்க்கால் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வரைக்கும் முள்ளிவாய்க்கால் தொடக்கம். மே 18 இலங்கைக்கு வந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும். பார்க்க வேண்டியா மக்கள் இறந்த இடம் இது. நடந்து வரைய கவலையாக இருக்கு. உண்மையிலே தமிழர் பாவத்தை மறக்கல. மக்களை நான் கவலைப்படுறது உங்களுக்கே தெரியும். பெருசுக்கு என்ன ஆனதோ தெரியாது. இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஆட்கள் இறந்ததுக்காக வேண்டி நினைவாக வச்சிருக்கிறோம். மக்களை இதான் இந்த தண்ணியை காட்டணும். இந்த தண்ணியை கடந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி சந்தியா இந்த இதில் முல்லைத்தீவு கிழக்கு பரந்தன் பஸ் ஸ்டாப். முள்ளிவாய்க்கால் கஞ்சி எல்லாம் முள்ளிவாய்க்காலுக்கு போய் வருது. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பொள்ளாசானம் இன்றைக்கு இந்த ரோட்டில் இது இப்போ விஸ்வம் வருது. வளமையாக அப்படி இந்த ரோட்டில் இவ்வளோ வாகனம் இருக்காது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி தேங்க்யூ. அதே இது புதுக்குடிப்பில் விஸ்வமாடு சந்தியா. இந்த இதில் கலர் தெரியுது. இப்படிதான் இதில் தெரியுது கலர் என்னன்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பக்கெட் பக்கெட்டாக போகுது வீடியோவில். பெரிய ஒரு இதனால கங்காயில போல் காட்டு. பாருங்க, ஒரு சும்மா அப்பெல்லாம் சனம் போய் வருதுன்றாங்க. எல்லாம் அங்கேருந்து வாரது, நாங்கள் இங்கேருந்து போகிறோம். எனக்கு பின்னே கணக்கு வாகனம் வந்து போகிறதுக்கு ஒரு தடவை வேண்டாலும் முள்ளிவாய்க்கால் வந்து அந்த நினைவு நாளத்தில் வந்து நினைவு தினத்தில் வந்து போகிறது நல்லது. கட்டை ஃபுல்லாக போட்டு ஒரு கடையும் இல்லை. அவசரத்துக்கு 1-2 கிராசரி ஸ்டோரை தவிர எல்லாம் போட்டு பாருங்க, எல்லாம் பூட்டி தான் இருக்கு. எல்லா கடையும் 2 பக்கமும் ஹார்ட்வேர் ஷாப்பு, ட்ரெஸ் கடை, அதுக்கப்புறம் நார்மல் 1-2 கிராசரி மட்டும் அப்பப்போ இருக்கு. எசென்ஷியல் ஷாப், இந்த வெஹிக்கிள் ஷோரூமு, சூப்பர் மார்க்கெட்டு, பிரிண்டர் கடை எல்லாம் க்ளோஸ். இந்த வெஹிக்கிள் ஷோரூம் இப்போ டவுனுக்கு. பேங்க்கெல்லாம் ஓப்பன் தானே, கவர்மெண்ட் லீவ் இல்லை இல்லை. சும்மா பஸ் எல்லாம் வராது இந்த ஏரியாவுக்கு. பஸ் பிரேக் டவுனா அந்த ஒரு பஸ் ஓரமாக நிற்குது. ஜப்னா வவுனியாங்க இல்லை, பஸ்ஸில் வந்திருக்காங்க எல்லாரும் பசங்க ஃபுல்லாகவே. மக்களே பாருங்க எவ்வளவு வாகனம் வருது. நாங்கள் போய் கொண்டிருக்கோம். நைட் வரைக்கும் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நந்தி கடல் பாருங்க தெரியுது. முல்லைத்தீவு சாலை. சாலைங்கிறது ஒரு ஊரா? சாலை ஒரு கடற்பா. அந்த புலிகள் நேவி இருந்தாலும்
மக்களே, இன்றைக்கு 18ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு இதான் முள்ளிவாய்க்கால் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கில் முள்ளிவாய்க்கால் தொடக்கம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்திக்கடல் தெரியுதா? நந்திக்கடல், அது நந்திக்கடல். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடல், பெரிய கடல் வங்காளம். இப்போ உங்களுக்கு விளங்கம் வந்து மக்களை கிளிநொச்சி, அதை வந்து சிம்பிளாக சொன்னப்பெல்லாம் மடுவில் இருந்து கிளிநொச்சி இந்த பக்கங்கள் எல்லாத்தையும் நோ ஃபயர் சோனுன்னு சொல்லி ஆக்களை ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஆக்களை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் ஆமி பிடிச்சி, அந்த முன்னிய அரசு மஹிந்த ராஜபக்ச அரசு காலத்தில் அந்த ஆமி ஒவ்வொரு இடத்தையும் பிடிச்சி வரைக்கும் அந்த மக்கள் அந்த நோ ஃபயர் சோனுன்ற இடத்த கொண்டு போய் அது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஆக்களை வச்சுருக்கேன். ஆனால் அவைகள் அப்புறம் அந்த நோ ஃபயர் சோனுக்கும் ஃபயர் பண்ணி அப்புறம் வேறு ஒரு இடத்த மூவ் பண்ணி ஒவ்வொரு இடமாக கொண்டு வந்தவ அந்த பரந்தன்லேருந்து ஒவ்வொரு இடமாக வரைக்கும். இது கடைசியாக வந்த இடம்தான் புதுக்குடியிருப்பு. புதுக்குடியிருப்புக்கு அடுத்தது இப்படியே வந்து புதுக்குடியிருப்புக்கு அடுத்தது தான் இங்கே வரும் முள்ளிவாய்க்கால். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நந்திக்கடல், இந்த பக்கம் பெரிய கடல். இந்த ஒரு ஒடுக்கமான இடம். உங்களுக்கு என்ன மட்டும் சொல்லணும் என்னென்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவியல் கடைசியில் முள்ளிவாய்க்கால புலிகளையும் சேர்த்தன்னு சொல்லி. ஆனால் ஒன்றை விலகி கொள்ளும்போது அந்த நோ ஃபயர் சோனுன்றது ஏற்கனவே புலிகளில் முகாம், அந்த பகுதிகளையும் சேர்த்து தான் நமக்கு நோ ஃபயர் சோனுட்டு கொண்டு வந்தவங்க. இப்போ புதுசனவும் அதுக்கெல்லாம் வந்து நிற்கும். மறக்காயங்கோ இதான் முள்ளிவாய்க்கால். நான் மிச்சம் என்னிடத்தை போட்டு சொல்கிறேன் கரெக்டாக. மக்களே, இது முள்ளிவாய்க்கால் ஏரியா. அந்த முள்ளிவாய்க்கால்னா அந்த நினைவு தூவி இருக்கிறது அங்கால, அதுக்கு முன்னுக்குள்ள இடம் தான் இது. பாருங்க வேண்டும் பஸ் பிடிச்சி வந்திருக்காங்க எல்லாருமே. பஸ் குறிகட்டுவான், காரநகர் எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்கு. இது வந்து இலங்கை மன்னார், இது இந்த பஸ்ஸு அப்படிலாம். இதெல்லாம் முள்ளிவாய்க்கால் மக்களே. இதுக்குலாம் போகணும், சேனம் இங்கேருந்து வருது. இதுக்குலாம் போகணும். இங்கே வழி கேட்குங்க என்ன தமிழக படுகொலை முள்ளிவாய்க்கால். இதான் அந்த தூவி முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த அந்த தூவிக்கு போகிற வழி. Ada Pak. Ini ada. ஓகே மக்களே, இதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு. ஒவ்வொருத்தரும் தமிழ் மக்கள் நீங்கள் கட்டாயம் வந்து இங்கே பார்க்க வேண்டிய இடம். வர்றது உங்களோட ஒரு வருஷத்தில் இந்த மே 18 இலங்கைக்கு வந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும். எனக்கே சரியான கவலையாக கிடக்குங்க, அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய
மக்களே இது முள்ளிவாய்க்கால் நினைவு கூறப்படுற இடம். என்னென்னு சொல்கிறது, இங்கே வந்தாலே கவலை தான் இருக்குது. என்ன தம்பி சுகமாக இருக்கும். சரி ஓ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்த இடம் இது. நடந்து வரைய கவலையாக இருக்குது உண்மையிலே. ஆனால் அந்த உலக நாடுகள் எல்லாம் இது நடந்து 17 வருஷம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து எல்லாரும். இப்போ பாருங்க, போன வருஷம் இப்போ முஸ்லீம் நாடுகளாக வந்து இஸ்ரேல் என்ற தாக்குதலால் பாலஸ்தீனம் எல்லாம் உபலாசனத்தை கொண்டாலும் இந்த உலக நாடு பார்த்து கொண்டு இருக்கு. ஆனால் இதே பாலஸ்தீனம் இலங்கை அரசாங்கத்துக்கு முன்னைய அரசாங்கங்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு சரியான உதவி செய்து தான் இந்த இனப்படுகொலையெல்லாம் நடந்தது. இதை உலக நாடுகள் கேட்கல. ஆனால் நாங்கள் தமிழர் பாவத்தை மறக்கல. சரிதா, இதில் வெயிலுக்களை நான் கவலைப்படுறது உங்களுக்கே தெரியும். பெருசுக்கு என்ன ஆனதோ தெரியாது. இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஆட்கள் இறந்ததுக்காக வேண்டி நினைவாக வச்சிருக்கணும். மக்களை பாருங்க, தங்களோட உறவுகளை நினைத்து அவைக்கு பிடித்தமான சாப்பாடுகளை எல்லாம் படைச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆட்கள் இறந்ததுக்குரிய இடம். கொத்தா சேர்த்தது என்பது இந்த இடங்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சோலும் எனக்கு மக்களை இதில் கலைக்க முடியலை. இருந்தால் எனக்கு அழுகையாக வருது. ஒவ்வொரு தினம் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா உலகத்தில் உள்ள முழு தமிழர்களும் இங்கே வந்து ஒரு காண்டாலும் இந்த நினைவு நாளில் வந்து ஒரு சுட்டு கண்ணீர் ஊழி இதை விட்டாலே அது எங்கட என்னென்னு சொல்வது ஒரு மனது நிம்மதியாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு என்ன தெரியாத மக்களை இதில் வேறு சில கவலையாக இருக்குது. மேற்கொண்டு நாளை நிற்கலை. எனக்கும் பல ப்ரெஷர் வர உண்மையை சொல்லணும்னா மக்களே, அங்கே நிற்க ஒரு மாதிரி இருக்கு. அழுகையாக வருது. பஸ் எல்லாம் வந்துட்டு கிளம்புது. இப்போதான் பஸ் வந்திருக்கு. எந்த இடம் போட்டிருக்கு? வவுனியாவோ நுணுக்காயா துணுக்கா? பஸ்ஸில் ஃபுல்லாக ஹையர் பண்ணி வந்திருக்காங்க. துணுக்காய் 2 பஸ் பார்த்தோம். இலங்கை முகத்துவாரம். இலங்கை முகத்துவாரம்னா இலங்கை முகத்துவாரம் அங்கே இல்லோ மதுரையோ இலங்கை முகத்துவாரம் பட்டு வாழ்ந்து எடுத்துட்டியா? மக்களை இதான் வட்டுவால் பாலம் பாருங்க. சனம் முள்ளிவாய்க்கால் இருந்துட்டு இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் தான் வந்துருக்கிறோம். இந்த வட்டுவால் பாலத்தால் இந்த தண்ணியை காட்டுங்க. இந்த தண்ணியை கடந்து ஆக்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமிக்காரன் காட்டு. அந்த பக்கம் ஆமி. நான் திருப்ப போகிறேன். பாலத்து வேலை நடக்குது. அது நந்திக்காடில் ஒரு பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் நந்திக்கால். அந்த அங்கால கடல், இங்காலயம் ஒரு கடல். இதுக்குள்ளாம் சனம் இருந்த இந்த ரைட் ஹேண்ட் சைடில் லேண்ட் சைடில் தப்பிச்சு போயிருக்கலாம்ல. ஏன் அவங்க எல்லாரும் இந்த வாய்க்காலை கடக்கணும்னு நின்றாங்க? வந்து நோ ஃபயர் சோன் இலங்கை அரசாங்கம் அதை அறிவித்தார்.
அந்த முன்னாள் அரசாங்கங்கள். அப்போ ஜனம் எல்லாம் நோ ஃபயர் சோனுக்குள்ளே போனது. போனோன்னா அதுக்கு குண்டடிச்சு தான் சா கொண்டது. அதுக்கு அவங்க சொன்னது காரணம் வேண்டாம், புலிகள் மனித காடை வச்சிருந்தது. உண்ட காடு கொள்ளுங்கோ இலங்கை அரசாங்கம், அந்த முன்னாள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் அவைகள் எல்லாரும் ஏற்கனவே புலிகள் அந்தந்த இடங்களில் கேம்ப் இருந்தது. அந்தந்த இடங்களை அண்டித்தான் இவைகள் நோ ஃபயர் சோன் அறிவித்தது. ஏன்னா அதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தெரியும், இப்படி சொன்னால் ஜனமும் போகும், எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாரையும் அதுக்குள்ளே போட்டு விடலாமன்ட்டு தான் அவங்களோட ஐடியா. ஆனால் அப்படி இருந்தும் கடைசியில் எத்தனை பேர் செத்து நாங்கள் காட்டியிருப்போம் முள்ளிவாய்க்கால் அந்த முற்றம். அப்படி தான் நடந்தது. இது உலக நாடெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தது, எல்லா உலக நாடும் பார்த்து கொண்டு இருந்தது. அதைத்தான் இப்போ செய்யணும். பார்த்தீங்கன்னா பலஸ்தீன் பிரச்சனைக்கு பல சனத்தை சாப்பிடணும், ஒரு சனம் கதைக்கல. அவே இத்தனைக்கும் அநியாயம் வேண்டாம், பலத்தினம் அந்த இடம் மஹிந்த ராஜபக்சக்க சப்போர்ட் பண்ணது. இதுதான் உலகம். அப்போ அவைக்கு வரை மக்களே, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவிடம் சரௌண்டிங் இந்த ஏரியாவில் ஒரு போலீஸ் ஒரு ஆணையில் இந்த சனம் அவ்வளோ ஒப்பியாரமாக கவலையில் இருக்குது. கடிச்சு தின்றுங்கிறதுக்காண்டி அதை போட இல்லை, அதை குழப்போட இல்லை. நல்ல விஷயம். அதான் முதல் அரசாங்கங்களுக்கும் இப்போதைய அரசாங்கத்துக்கும் இதான் வித்தியாசம். அதுக்காண்டி இந்த அரசாங்கத்தை நான் சிரமம்னு சொல்ல வர இல்லை. எல்லா அநீதிகளும் நடந்தது முன்பு இருந்த அரசாங்கங்களால். இந்த அரசாங்கம் பெரிய ஒரு அழிவை செய்யலை. அதுக்கு ஒரு சந்தோஷம் தான் அது.